ஸோ அமித் வந்து சூப்பராக கேப்டன்சி வின் பண்ணிட்டாரு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு அவர் வந்து எல்லாரையும் டீம் பிரிக்கிறாரு. டீம் பிரிக்கும்போது கிச்சனில் 3 பசங்க 3 பொண்ணுங்கன்னு பிரிக்கிறாரு. யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், எஃப்ஜே, அப்புறமா கமருதீன் 3 பசங்க, அப்புறமா கன்யகா, சாண்ட்ரா அண்ட் ரம்யா 3 பொண்ணுங்க. இவ்வளோ பேரையும் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணுங்கன்னா கொஞ்சம் கிளம்பி வரதுக்கு மார்னிங் லேட் பண்ணுவாங்க, அதனால தான் 3 பசங்க 3 பொண்ணுங்கன்னு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அவர் கிச்சன் டீமில் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு கிச்சனில் உள்ள ரியல் டைம் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வெசல் வாஷிங்கில் யாருன்னா ஆதிரை, பார்வதி, கானா வினோதண்ணா அண்ட் சுபிக்ஷா, இவங்க 4 பேரையும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ளோர் கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க சபரி அண்ட் அரோரா. அண்ட் பாத்ரூம் கிளீனிங்கில் வந்து திவ்யா அண்ட் வியானா, இவங்க எல்லாரையுமே போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மைக்கு இது பண்ணலைன்னா ரம்யாவோட பனிஷ்மெண்ட்டே நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறது அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கமருதீன் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, அதுக்கு பதிலாக ஒருத்தர்கிட்டயா போய் அவங்களோட ப்ளஸ்ஸை சொல்லணும். ஸோ பிடிக்காதவங்க கிட்ட ப்ளஸ்ஸை சொல்லணுங்கும்போது ஒரு சின்ன இரிட்டேஷனாக இருக்கும். அதுக்காக ஞாபகமாக நம்ம வந்து இது போடுவோம், மைக் போடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அமித்தும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி, அது நல்ல ஐடியாவாக இருக்குது, அதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பனிஷ்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, தூங்கினா என்ன பனிஷ்மெண்ட்டுனா அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்து நிற்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தூங்குறவங்களுக்கு பக்கத்தில் அந்த டைமில் எழுப்பாமல் பக்கத்தில் நிற்கிறவங்களையும் என்னென்னா ஒரு சிட்டப்ஸ் மாதிரி சும்மா அந்த ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பொசிஷனில் நிற்கணும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா பார்வதி தூங்குறாங்க. உடனே தூங்கலை, அவங்க தூங்கின மாதிரி அவங்க கண் வந்துச்சு. உடனே பார்வதி தூக்கம் வருதுன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, சுபிக்ஷா வந்து யார் மைக் போடலைனாலும் போய் சொல்லுவாங்க, அது ஒரு சில டைம் இரிட்டேட்டிங்காக இருந்தால் கூட அது ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட கேப்டன்சி இதை முடிச்சிருக்காரு. இனிமேல் தான் ரியல் சண்டைகள் வரும். பார்ப்போம் அவரோட கேப்டன்சி எப்படி முடிக்கிறாருன்னு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.